கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் நடனமாடும் நங்கை ஒருவரை தன்னை பற்றி சொல்வதாக அமைந்துள்ள ஒரு கவிதையை அழகாக எழுதியிருக்கிறார். தன்னுடைய வலியை, சுமையை, மன உளைச்சலை அந்த நடன பெண்மணி தனது நடனம் மூலம் தெரிவித்து தனது ஆழ்ந்த கருத்தை வெளிப்படுத்துகிறார். எனது அபிநயம், அசைவு, நளினம் எல்லாம் என்னுடையவைகள்தான். அவற்றின் வெளிப்பாடும் எனது கலை வடிவமே. அதனை நான் மற்றவர்களுக்கு உணர்த்தவே இந்த நடன அசைவுகளை கலை உணர்வு பங்கு அளித்து வருகிறேன். ஆனாலும் அவற்றையெல்லாம் தாண்டி எரிமலையின் குழம்பை போல வெப்பம் தகிக்கும் உள் உணர்வுகளை வடித்து கொட்டியுள்ளேன். என்னை போன்றவர்களின் போராட்டம் எல்லாம் எங்கள் கனவுகள் நனவுகளாக வேண்டும் என்பதுதான். இது ஒரு யுத்த காண்டம் போன்றதாகும். வேள்விகளால் கேள்விகளை உருவாக்கி புது யுகம் காண நான் முனைக்கு அழைக்கும் பெருங்குரலாக இது அமைந்திருக்கிறது. புது அத்தியாயம் வர வேண்டும், வசந்தம் வர வேண்டும், என்னை போன்றவர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்பதை எனது கலையின் மூலியமாக நான் எனது கருத்தை, கோரிக்கையை வைக்கிறேன் என்று தனது உள்ளுணர்வுகளை வடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த பெண்மணி. இதோ அந்த கவிதை. தலைப்பு அழகல்ல அறிவிப்பு. நவீன மேடையொன்றில் நடனமாடிக் கொண்டிருக்கிறேன் நான். எனது அபிநயங்களில் மயங்கி திளைத்து உறைந்திருக்கிறது உங்களின் அரங்கம். நான் பாடுவதாக இந்த மேடையில் ஒலிக்கும் பாடல்கள் என்னுடையவைகள் அல்ல. அவற்றுக்கான பாவனைகள் மட்டுமே என்னுடையவைகள். இங்கே தவழும் இசை ஒலிகளும் என்னுடையவைகள் அல்ல. அவற்றுக்கான அங்க அசைவுகளே என்னுடையவை. கால் சலகைகளின் ஒருமித்த ஒலிகள் கூட ஒலிக்கின்ற குரலிசைக்கு ஒத்திசைந்து இருக்க வேண்டும். அழகுற அபிநயம் பிடித்து நான் பாடுவதாக நீங்கள் கேட்கிற பாடல்களும் அறச்சீற்றமும் ஆவேசமும் கொண்டு நான் பாட நினைக்கின்ற பாடல்களும் வேறு வேறானவை. ஒரு இடத்தில் கூறுகிறார், எனது கனவுகளை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று. இப்படியாக அந்த கவிதை நின்று கொண்டே போகிறது. என்னுடைய விடுதலைக்கு எதிராக இருக்கும் அனைத்தையும் நான் எனது நடனமாடும் போது என் கால்களால் மிதித்து அழித்து வருகிறேன் என்பதாக அந்த பெண்மணி குறிப்பிட்டு எழுதுவது போல் இந்த கவிதையை சிறப்பாக வடித்திருக்கிறார் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள். அவரை பாராட்ட நாம் கடமைப்பட்டுள்ளோம்.